நண்பர்களே, டோருக்கு நம்ம பாலிஷ் பண்ணும் பட்சத்தில் சீலரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டச் வுட்டு அல்லது பாலிஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து ஒர்க்கு முடித்தோம்னா அடித்து முடிச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுவோம். அதாவது நம்ம டச் வுட்டுலாம் அடிச்சோம்னா நம்ம வந்து சாதா தின்னர் அல்லது டர்பன்டைல்லே வாஷ் பண்ணிடலாம். அதுவே நம்ம பாலிஷு சீலரெல்லாம் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்சி தின்னர் பாட்டிலில் கொண்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணுவோம். சுத்தமாகிட்டு போய் நம்ம இந்த ப்ரஷ்ஷை நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா இந்த ப்ரஷ் வந்து சாஃப்டாக இருக்காது, ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் மாதிரி இருக்கும். அது நல்லா சாஃப்ட்டா இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டர்பன்டைல் அல்லது சாதா திணற கொண்டு நம்ம இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து இதை வந்து வாஷ் பண்ணணும், கழுவணும். அப்படி கழுவுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும், ப்ரஷ்ஷு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாதா திணறு அல்லது சாதா டர்பன்டைல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கழுவாமல் என்சி திணறில் மட்டும் கழுவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக அப்படியே மொட்டன்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்சி திணற கழுவிட்டு அதுக்கப்புறம் சாதா திணறு வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும்.